அணிலாடும் முன்றில் பாகம் 17. அண்ணி. யாரோ எங்கிருந்தோ காற்றில் சுண்டிய ₹1 நாணயம் அணிலாடும் முன்றில் வந்து விழுந்தது. தலை கிறுகிறுத்து 7-8 சுற்று சுற்றிவிட்டு தன் அதிர்வடங்கி அமர்ந்தது. நாணயத்தில் இருந்து பூவும் தலையும் தாங்கள் எங்கிருக்கிறோம் என ஒருமுறை பார்த்து கொண்டன. பூ தலையில் இருந்தது, தலை தரையில் இருந்தது. இரண்டும் அணிலாடும் முன்றிலில் இருந்தன. இந்த இடம் அணிலாடும் முன்றில் என்றது பூ. அப்படியா, இந்த வாரம் என்ன உறவு? இரு, நான் எட்டி பார்த்துவிட்டு வருகிறேன் என்றது தலை. வேண்டாம், நான் ஏற்கனவே பார்த்துவிட்டேன். இந்த அத்தியாய தலைப்பு அண்ணி என்றது பூ. அப்படியா, கட்டுரை எப்படி இருக்கிறது என்றது தலை. கதை சொல்லும் பாணியில் சொல்லப்பட்டிருக்கிறது என்றது பூ. என்ன கதை? தலை கேட்க, நீயே பார்த்துக்கொள்ளேன் என்றது பூ. இரண்டும் எட்டி பார்த்தன. அண்ணி வந்த கதை. தினம் தினம் நாம் பார்த்து கொண்டிருக்கும் செடியில் நமக்கே தெரியாமல் திடீரென்று ஒரு நாள் புதிதாக பூ பூத்திருப்பதைப் போல நம் வீட்டுக்குள் வந்து விடுகிறார்கள் அண்ணிகள். வாசல் கோலத்தின் அரிசி மாவில் விருந்து உண்ண வரும் எறும்புகள் வாய் பிளந்த அண்ணிகளை ஆச்சரியத்துடன் பார்த்து கொண்டிருக்கும் போதே தோட்டம் சுத்தமாக, வீடு நேராக, கொல்லைப்புறத்து கொடிக்கயிற்றில் வானவில்லாக புதிய புதிய புடவைகள் காயத் தொடங்குகின்றன. அம்மாவின் அதே பழைய ருசியிலிருந்து திசை தப்பி அன்னிக்கை சமையலின் புதிய ருசிக்கு நாக்கின் சுவை மொட்டுகள் மலரத் தொடங்குகையில் அம்மாவின் கோபம் அஞ்சரை பெட்டியில் குறுமிளகாக ஒளிந்து கொள்கிறது. இத்தனை நாள் சொல்லியும் கேளாமல் இரவு 11 மணிக்கு மேல் லேசான பீரும் பெட்டிக்கடை ஹால்ஸும் கலந்த வாசனையுடன் வந்து கதவை தட்டும் பிள்ளைகள் அண்ணி வந்த 2 நாட்களில் கதவை திறக்கும் அண்ணியின் கண்களை சந்திக்க கூச்சப்பட்டு 8 மணிக்குள்ளாகவே வீட்டுக்குள் அடங்கி விடுகையில் அம்மா கையில் இருந்த கொத்து சாவி அண்ணியின் கைகளுக்கு இடம் மாறிவிடுகிறது. அண்ணியால் வளர்ந்த கதை. அண்ணி வந்த பிறகு அண்ணனுடனான நமது உரையாடல்களை கவனித்திருக்கிறீர்களா? நம்மை அறியாமலேயே ஒரு கூடுதல் மரியாதையை நம் உதடுகளிலிருந்து அண்ணனுக்கு பெற்று தருகிறாள் அண்ணி. அண்ணனின் பழைய சட்டையை அணிவதை தவிர்த்து நமக்கான சட்டையை நாமே தேடிக்கொள்ளும் தன்னம்பிக்கையை அண்ணிகளிடமிருந்தல்லவா நாம் பெற்றுக்கொள்கிறோம். அண்ணிகள் மிகவும் விரும்பி கேட்ட கல்கியின் பொன்னியின் செல்வனையும் சுஜாதாவின் ஸ்ரீரங்கத்து தேவதைகளையும் லெண்டிங் லைப்ரரியில் தேடி பிடித்து எடுத்து வருகையில் அண்ணிகளின் வாசிப்பு பழக்கம் நமக்கும் அல்லவா ஒரு புதிய ஜன்னலை திறந்து வைக்கிறது. அண்ணியின் தங்கை வீட்டுக்கு வருகையில் நம்மை அறியாமல் ஒரு குறுகுறுப்பு நம்மை தொற்றிக்கொள்கிறது. அத்தனை ஜாக்கிரதையாக இருந்தும் அண்ணியின் கண்கள் அதை அறிந்து, அவ எப்பவுமே கிளாஸ் ஃபஸ்ட்டு தான், +2 முடித்ததும் நிச்சயம் டாக்டருக்கு படிப்பா, நீயும் நல்லா படி, வீட்டில் பேசுகிறேன் என்று சொல்கையில் அதுவரை புரியாத அல்ஜிப்ரா கணக்குகளுக்கு எல்லாம் புதிய புதிய விடைகள் தோன்றுவதை யாரால் தடுக்க முடியும்? அண்ணியை அறிந்த கதை. 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுக்கு பறக்க பறக்க புத்தகங்களை புரட்டிவிட்டு அரை இட்லியும் 1/4 டம்ளர் பாலுமாக சாப்பிட்டுவிட்டு கிளம்புகையில் தெருமுனை பிள்ளையார் கோயிலில் நமக்காக வேண்டி வந்து நம் நெற்றியில் விபூதி வைத்து ஊதிவிடும் அண்ணிகளின் கரிசனத்துக்காகவாவது நாம் பாஸாகிவிட மாட்டோமா என்று ஓர் எண்ணம் நெஞ்சில் தோன்றும். ஆயினும் என் நண்பா, அண்ணிகளின் கரிசனத்தை ஆசிரியர்கள் அறிவதே இல்லை. விடை தெரியாத கேள்விகள் நம்மை கனவிலும் துரத்தி கொண்டுதான் இருக்கின்றன. காய்ச்சலில் விழுந்து கிடக்கையில் ஒவ்வொரு வேளையும் கண்விழித்து உனக்கான மாத்திரைகளை கொடுக்கும் அண்ணிகளின் முகத்தில் நீ உன் அம்மாவை பார்த்திருக்கிறாயா? பின்னாளில் மீண்டெழுந்து அந்த கைகளுக்கு தங்க காப்பு செய்து போடு. இறைவன் நமக்காக படைத்த இன்னொரு தாயல்லவா அண்ணி. அண்ணியை பிரிந்த கதை. வாழ்க்கை என்னும் நதி மரணம் என்னும் கடலில் கலக்கும் வரை வெவ்வேறு திசைகளிலும் வெவ்வேறு மேடு பள்ளங்களிலும் ஓட வேண்டியிருக்கிறது. நமக்கும் நம் பிள்ளைகள் பிறந்து நம் பிள்ளைகள் நம் அண்ணியை பெரியம்மா என்று அழைக்கையில் கூட்டு குடும்பம் சிதைந்து காலம் நம்மை வேறு வேறு கரைகளில் நிறுத்தி விடுகிறது. இன்றைக்கும் மனைவி கை சாப்பாட்டு ருசியில் அம்மா கை சாப்பாட்டு ருசியையும் அண்ணி கை சாப்பாட்டு ருசியையும் நம்மை அறியாமல் நாம் ஒப்பிட்டு பார்ப்பதை மனைவியின் கைகள் அறிவதே இல்லை. அன்னையின் கதையை படித்த பூவும் தலையும் அழுது கொண்டிருந்தன.
நாணயம் அவற்றை தேற்றிக் கொண்டிருந்தது.